மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜய், நிவின், குமரன் 3 பேருமே சேர்ந்து பசுபதியோட பையன் ராகவை கடத்தி வச்சுருப்பாங்க. ஏன் கடத்தி வச்சுருக்காங்கன்னா காவேரியோட வீட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. அதே மாதிரி சக்ஸஸாக அந்த பிளானை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளான் போட்ட மாதிரியே பசுபதிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன் பையனை நாங்கள் கடத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் காமிச்சிட்டு நீ இன்னும் 8 மணி நேரத்துக்குள்ளே சென்னைக்கு வர அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒழுங்காக வந்து போலி டாக்குமெண்ட்ஸ்லாம் கிழிச்சு போட்டு அவங்க வீட்டில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பசுபதியும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. நேராக சாரதாமா வீட்டுக்கு போன்னு சொல்லவும் சாரதாமா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்லுவாங்கன்னா காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாத்தையுமே நீ செய்கிறேன்னு சொல்லுவாங்க. பசுபதியும் சரி சொல்லு அப்படின்னு சொல்லவும் விஜய் வந்து ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. போய் ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுன்னு சொல்லவும் சாரதாமா கையில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு இந்தாங்க உங்கள் வீடு உங்களுக்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அப்பா வீடே நீ ஏமாற்றுவேன் எங்கள்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு காவேரி பார்த்திங்கன்னா ஓங்கி பசுபதி கன்னத்துலேயே வந்து அரைஞ்சிருவாங்க. இதை பார்த்து சாரதாமா வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க காலில் விழு அப்படின்னு சொல்லவும் பசுபதி சாரதாமா காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருமா தங்கச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் சொல்கிற எல்லாத்தையுமே பசுபதி வந்து செஞ்சுட்டாங்க. இதனால பசுபதி ரொம்பவே அசிங்கப்படுறாங்க. இது எல்லாமே அவங்க பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இதே மாதிரி வந்து விஜயோட பிளானும் பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. வீடும் வந்து திரும்ப நல்லபடியாக கிடச்சிருச்சு. இதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.